ஹாய் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹாய் சீனியர். ஹாய் ஷாலி. இங்கே என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் பசங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பசங்க கேன்டீன் வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் ஹாஸ்டல்லே இன்றைக்கி சாப்பிட்டுட்டேன். அவனுங்க தான் கேன்டீனில் சாப்பிட போயிருக்கானுங்க. சரி இந்தாங்க எங்கள் அம்மா செஞ்ச டிஃபன் நல்லாயிருக்கும், சாப்பிடுங்க. இல்லை ஷாலி, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், எனக்கு வேண்டாம். என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கி என்ன உங்கள் ஹாஸ்டலில் டிஃபன்? உப்புமா. உப்புமாவா? ஆமாம், உப்புமா எனக்கு பிடிக்கும், அதான் நான் சாப்பிட்டேன். பசங்களுக்கு பிடிக்காது, அவனுங்க சாப்பிடல. உப்புமா பிடிக்குன்னு ஒரு ஜென் சொல்லி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். அதுவா? அது எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கும் உப்புமா பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணு பேர் என்ன சீனியர்? நிலாவா? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? அவங்கள நேற்று நான் கேன்டீனில் மீட் பண்ணேன் சீனியர். அப்படியா? நானே உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு நினச்சேன். நீங்களே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டிங்களா? நீங்களே ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்களா? ஃப்ரெண்டெல்லாம் ஆகலை சீனியர். அவங்க என்னை பிடிச்சி நல்லா திட்டினாங்க. திட்டினாலா? எதுக்கு? நான் உங்ககிட்ட பேசக்கூடாது, உங்களோட ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடாதுன்னு திட்டினாங்க. அவங்க என்னை ஏதோ தப்பாக நினச்சிட்டாங்க சீனியர். நான் எப்போது உங்ககிட்ட வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்கேன்? இல்லைல்ல. நான் உங்களை நல்ல ஃப்ரெண்டாக தான் சீனியர் பார்க்குறேன். ஆனால் அவங்க தேவையில்லாமல் பேசினாங்க என்கிட்ட. அவங்களும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, ரொம்ப பேசினாங்க என்ன. என்ன பேசினாங்க? சரி விடுங்க, அதெல்லாம் வேண்டாம். ஆனால் அவங்க என்னை தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. நான் இனிமேல் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதான் நேற்று நீங்கள் ஈவினிங் கால் பண்ணுறச்ச கூட நான் எடுக்கவே இல்லை. ஓ சரி விடு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அவங்க என்னை தப்பாக நினச்சிக்கிட்டாங்க சீனியர். அதை மட்டும் அவங்களுக்கு புரிய வைங்க. நான் எப்போவும் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வரவே மாட்டேன். சரி, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது ஷாலி, நான் கிளம்புறேன். ஓகே சீனியர், பாய். பாய். ஏய் என்னடி அப்படியே மாற்றி பேசுகிற இவர்கிட்ட? வேறு என்ன பண்ண சொல்கிற? எதுக்கடி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஏன்னா எனக்கு அகிலன் பிடிக்குது. எப்படியும் இப்போ நிலா கிட்ட விடுன்னு சொன்னால் அவள் விட மாட்டா. இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வரணும்ல, அதான் சின்னதாக கொளுத்தி போட்டிருக்கேன். எப்படியும் இவர் போய் கேட்பாருடி. அவள் என்ன நடந்துன்னு தெரியாமல் வந்து பேசுகிறான்னு கோவப்படுவா. 2 பேருக்கும் இருக்கிற கேப் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அது எனக்கு நல்லது தானே. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கேப்பை பெருசாக்கி நிலாவை கட் பண்ணிவிட்டு நான் அகிலனோட செட் ஆகிறேன்னா இல்லையா பாரு. ஐயோ, நீ பயங்கரமான வில்லிடி. அம்மா, உன் கூட பழகிறதே ரொம்ப தப்பு. தப்புன்னா போயிடு, நானும் அவங்க கூட பழக சொல்கிறேன். சரி சரி, கோவப்படாத. வேணும்னா கேன்டீனில் ஏதாவது வாங்கி தரேன். ஏன் கேன்டீனில் நீ ஏதாவது வாங்கி தருவோம் தான் நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கேனா? முதல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நான் கூட இருக்க ஃப்ரெண்டு தப்பு பண்ணால் அதை எடுத்து சொல்லணும் தப்புன்னு சொல்லிட்டு. நீ பண்ணுறது தப்புடி. இப்போ நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன்? ஏன் நீ கடைக்கு போகிற, ஒரு ட்ரெஸ் உனக்கு பிடிக்குது, அதே ட்ரெஸ்ஸை இன்னொருத்தவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட எனக்கு இது பிடிக்குதுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்க மாட்டியா? கண்டிப்பாக கேட்பேன். ஆனால் அவங்க பில் போட்டுட்டு அதை போய் நான் வாங்கிட்டு வர மாட்டேன். நீ ஆல்ரெடி பழகினவங்கள பிரிக்க நினைக்கிறடி, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். ஹே, தப்போ சரியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அவர் வேணும், அவ்வளோதான். உன்னை திருத்தவே முடியாது. நெக்ஸ்ட் என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.